ஸோ அவன் என்னன்னா சரியான கெட்டிக்காரன், அவன் மேலே இருக்கிறவங்களையெல்லாம் கைக்குள்ளே போட்டானே என்னன்னு தெரியலை. ஆனால் அதுக்கப்புறம் நோட்டீஸே போகலை சார். பட் இந்த ஆர்டரை பார்த்த உடனே திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்தோடனே அவருக்கு ஒரு வக்கீல் கிடைக்கிறாரு பாருங்க. ஐயோ பாவம் சார், அந்த பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஸோ சரின்னு அவரை வச்சு அவங்க வழக்கு போடுறாங்க. நான் ஏற்கனவே ஒரு ஆர்டர் வாங்கி வச்சுருக்கிறேன். வாங்கி வச்சுருக்கும்போது ஒரே விஷயத்துக்காக இன்னொரு கேஸ் போட முடியாதுன்னு சட்டத்தில் சொல்லுது. அதனால் இந்த அம்மா போட்டிருக்காங்கல்ல சேர்ந்து வாழ்கிறதுக்கான மனு, அது செல்லுபடியாகும். அப்போ ஜட்ஜம்மா ஒருத்தர் இருந்தாங்க. இந்த அம்மா எங்க அந்த அம்மா சொன்னாங்க, ஏன் சார் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அவங்க இதுதான் போட்டிருக்காங்க, இப்போ கூட கூட்டிகிட்டு போங்களேன், உங்களை யார் வேண்டான்னா, இந்த பையன் உங்கள் பையன் தானே, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இல்லைங்க சார், நான் மாட்டேன், முதல்ல அதை டிஸ்மிஸ் பண்ணணும். சரி டிஸ்மிஸ் பண்ணுவோம், நீங்கள் கவுண்டரை போடுங்க முதல்ல அப்படின்ட்டாங்க. ஸோ கவுண்டரை போட்டாங்க. ஸோ கவுண்டர் ஒரு பக்கம். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த பொண்ணுக்கு எப்படியாவது அவன் என்ன வேலை செய்கிறான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நிறைய யூனியன் இருக்குது, தொழிற்சங்கங்கள் இருக்குது. அப்போ நமக்கு தெரிஞ்ச தொழிற்சங்கங்கள் வாயிலாக இப்படி ஒரு ஆள் இந்த முகவரியில் இருந்தவன், அப்பா பேர் இது, அந்த கல்யாணம் பண்ணின புதுசில் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க அண்ணனும் கொஞ்சம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துருக்குறாரு. அப்படி பார்த்து ஒரு அளவுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் சார், அந்த ஆள் இப்போ என்ன வேலையில் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேலைக்கு அவருக்கு நல்ல சம்பளம் வருதுங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அதில் வச்சு. சரின்னு இந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், நீ நேரம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு போகிற, உன் குழந்தையும் அழைச்சிட்டு அங்கே போய் ஹெச்ஆர் இருப்பார், ஹெச்ஆர் கிட்ட நீங்கள் ஒரு லெட்டர் கொடு, மனு கொடு, நான் இன்னாருடைய மனைவி, இது இன்னாருடைய குழந்தை, இந்த குழந்தையும் நானும் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் இப்போ இருக்கிறோம், அவர் என்ன வேலை செய்கிறான் வந்து கூட பார்க்குறது கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி எழுதிக்கணும். அவர் சாதாரணமாக நினச்சிட்டார், எந்த ஆள் அவர், ஏப்பா அன்றைக்கி சொன்னமே அந்த ஆளா, அந்த சேகரா, இந்த சேகரா அப்படின்னு அவங்களா ஒருத்தர் அப்படியே தேடுறேன். அப்படியே மெல்ல வரும்போதே நாங்கள் அப்போ தொழிற்சங்கத்தில் போய் பார்க்க சொன்னேன். இந்த பொண்ணை போய் கூட எங்கள் ஜூனியர் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணை வச்சு அவங்களோட அனுப்பி அங்கே பார்க்க சொன்னோம். பார்க்க சொன்ன போது அந்த தொழிற்சங்கம் உதவி செய்கிறேன்னு சொல்லிச்சு. ஏன்னா பொதுவாகவே கம்யூனிஸ்டுகள் வந்து ஒரு ஆர்வத்தோடு இந்த விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து செய்யக்கூடியவங்க.